2024 ஜனவரி 20ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக தீபிகாவை நிதிஷ் நேர்ல வர சொல்லிருக்கான். அன்னைக்கு நிதிஷை பார்க்க போன தீபிகா இதோட நம்ம பேசி பழகிறத நிறுத்திக்கலாம், நீ உன்னுடைய லைஃப் பாரு, நான் என்னுடைய லைஃப் பார்க்கறேன்னு சொல்லிருக்காங்க. இதை கேட்டு கடுப்பான நிதிஷ் அதெல்லாம் முடியாது, நாம எப்பவும் போல பேசி பழகணும், யார் என்ன சொன்னாலும் என்னால உன்கிட்ட பேசாம உன்னை பார்க்காம இருக்கவே முடியாதுன்னு நிதிஷ் அடம் பிடிச்சிருக்கான். முதல்ல பொறுமையா சொல்லி பார்த்த தீபிகா நிதிஷ் ரொம்ப ஓவரா அடம் பிடிச்சதும் இனிமே உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேறு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஆத்திரத்தோட உச்சிக்கே போன நிதிஷ் தீபிகாவை அடிச்சு வச்சு அவங்க கழுத்தை நெரிச்சு துடிக்க கொண்டு மேல்கோட் நரசிம்ம சுவாமி கோவில் மலை வாரத்துல மறைவான இடத்துல குழி தோண்டி வச்சிருக்கான். ஆனா அவசரத்தை முழுசா அடிக்காம அரை குறையா புடிச்சிட்டு தப்பிச்சு போயிருக்கான். இல்ல ஸ்கூலுக்கு வேலைக்கு போன தீபிகாவை காரணம் கணவரும் சொந்தக்காரங்களும் பல இடங்களில் தேடி அழிஞ்சிருக்காங்க. எங்க தேடியும் கிடைக்காததால போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நடுவில் 4 நாளைக்கு அப்புறம் மழை வாரத்துல ஒரு பெண்ணுடைய சடலம் பாதி புதைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. இந்த விஷயத்தை போலீஸ் லோகேஷ் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் லோகேஷ் அங்க நேர்ல போய் பார்த்தப்பதான் அது தீபிகாவுடைய சடலம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தீபிகாவுடைய செல்போன் நம்பருக்கு எந்த நம்பர்ல இருந்து அதிகப்படி கால் வந்திருக்குன்னு செக் பண்ணிருக்காங்க போலீஸா. அதுல நிதிஷ் நம்பர்ல இருந்து தான் அதிகப்படி கால் வந்திருக்கு தெரிஞ்சு போலீஸ் நிதிஷை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. விசாரணையில நிதிஷ் தான் கொலைகாரிகளை கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவனை ஜெயில அடைச்சிட்டாங்க. இது சம்பந்தமான கேஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிதிஷ் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான். ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி மேரிட். அந்த பொண்ணு இவங்க கூட ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஸோ திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட், அந்த பொண்ணு ஹஸ்பண்ட் வந்து விஷயம் தெரிஞ்சு பிரச்சனையானதுனால அந்த பொண்ணு வந்து இனிமேல் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த நிதிஷ்ங்கிறவனை கட் பண்ணி விட பார்த்துருக்கு. அதுக்கு அந்த பையன் வந்து கோவப்பட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான், போட்டுட்டான். இது கொலை கேஸ், இது ஒரு மர்டர் கேஸ். போலீஸ் மூளையை கசக்கி யார் கொலையாளின்னு ஒவ்வொரு கொலை நடக்கிறப்பவும் அவங்க அலைஞ்சு தெரிஞ்சு டே அண்ட் நைட்டு பப்ளிக் கொலைகாரனை உடனே கண்டுபிடிக்கலாம். பப்ளிக் வந்து என்ன போலீஸ் தூங்குறதா அப்படின்னு கேட்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு குற்றத்தையும் வந்து போலீஸ் கண்டுபிடிச்சு போன எரிக்கிற இடம், போன கிடக்கிற இடத்துல ராத்திரி பகல் நின்று வேலை செஞ்சு குற்றவாளி கொலைகாரன் எல்லாத்தையும் பிடிச்சா இவனுங்க அசால்ட்டாக ஜாமீன் கொடுத்து விட்றாங்க. இப்போ பாருங்க, இவனுக்கு வந்து இந்த கொலை நடந்தது, இந்த தீபிகா கொலை, இந்த நிதிஷ்ங்கிறவன் வந்து எப்போ கொலை பண்ணிருக்கானா ஜனவரி 20, 2024. இன்னைக்கு தேதி மே 8, 2025. இவன் இன்னைக்கு ஜாமீன் வரல, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்திருக்கான். அதாவது ஒரு ஜனவரி மாதம், அதிகபட்சம் ஒரு வருஷம் வச்சுங்க. இவன் கொலை கேஸில் உள்ள போனவன் ஒரு வருஷம் தான் உள்ள இருக்கான் ஜெயிலில். ஆனால் 2025 ஜாமீன் கொடுத்து ஒரு வருஷத்துல ஜாமீன் கொடுத்து வெளில வச்சிருக்காங்க. ஆனால் அடுத்த கிரைம் பண்ணிட்டு தான் இருப்பான். இவங்க எப்படி ஜாமீன் கொடுத்தாங்க? கொஞ்சமாவது படிச்சவங்க தானா? அப்புறம் எப்படி இவன் கொலைகாரன் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு? எவிடன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது இவங்க எப்படி ஜாமீன் கொடுத்தாங்க? அப்போ போலீஸ்காரங்களாம் பார்த்தா முட்டாள தெரியுது. ஒரு லெவல் மேனேஜ்மெண்ட் என்ன சம்பளம் 18,000 சம்பளத்தில் வேலை செய்கிறாங்களே, போயிட்டு கொலையான அந்த கொலை நடந்த இடத்துல அந்த பாடி டெட் பாடி சடலம் கிடக்கிற இடத்துல நாத்தமும் இதுமா இருக்கும், கொடூரமாக இருக்கும் அந்த இடம். அதெல்லாம் போய் ராத்திரி வராதிப்பாங்க. அப்படி இன்னும் வேலை செய்யறவங்களுக்கு என்னதான் இந்த நாடு மரியாதை கொடுக்குது, இந்த சட்ட மரியாதை கொடுத்துருச்சு? அவ்வளோ கஷ்டப்பட்டு நாட்டில் நிற்கிறாங்க. கொலைகாரனையும் குற்றவாளியும் கண்டுபிடிச்சா அசால்ட்டா ஜாமீன். ஒரு வருஷம் ஜெயிலில் இருக்க மாட்டாங்க. ஒரு வருஷம் தண்டனை இல்லை. ஒரு மர்டர் கேஸ்க்கு இத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை. அந்த தண்டனை கொடுத்தா அவனும் வந்து திரும்புவான். அவன் செஞ்ச தவிர அது தண்டனைங்கிறது தானே. அது எப்படி தண்டனை எல்லாம் ஒவ்வொருத்தரையும் வெளில வச்சுருக்கீங்க? எனக்கு புரியல. அப்போ யார் வேணா கொலை பண்ணலாம். ஒரு 6 மாதம் உள்ள போனால் 3 மாதம் வெளில வரலாம், 6 மாதம் 7 மாதம் வெளில வந்துடலாம். இதான் உங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியாக வரப்போது இருக்கலாம். சரி கருமம், நம்மளும் நல்லவனாக இருக்கக்கூடாது ஏதாவது. அதனால் மக்களே இவ்வளோதான் தெரிஞ்சுக்கலாம். அதனால் யாராவது எதிரின்னு போய் அப்படிதான் வேற என்ன பண்ணுறது? ஜாமீன் எல்லாத்தையும் ஜாமீன் கிடைக்குது. ஜாமீன் எந்த வகையில் வக்கீலாம் ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் ஃபீஸ். இவங்க பெரிய பெரிய பொசிஷனில் உட்காந்துட்டு ஏகப்பட்ட லட்சங்கள் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அத்தனை பேர் உழைப்ப ஒரு செகண்ட் ஜாமீன் சொல்லி கொடுத்து மொத்த பேர் உழைப்பும் முடிச்சுக்கிறாங்க. என்ன மாதிரி இருக்க நாடு? இவங்கெல்லாம் எவன் ஜாமீன் கொடுத்ததில்லை. அதாவது ஜாமீன் கொடுத்து யோசிக்க வேண்டாமா? இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த அளவு பெரிய போஸ்டில் உட்கார வச்சிருக்காங்க. ஒரு கொலை கேஸ் கொலை பண்ணியிருக்காங்க. அவனுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்துங்க அவனை இப்போப்பட்ட சொல்கிறதுக்கே